முன்னொரு காலத்தில் கங்கை ஆற்றின் கரையில் சுந்தரன் என்ற ஏழை அந்தணர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு சொல்லிக் கொள்ளும்படி செல்வம் ஏதும் இல்லை. ஆனால் சிவபெருமான் மீது அளவற்ற பக்தி இருந்தது. சிவ சிவ என்ற மந்திரமே அவரது மூச்சாக இருந்தது. இறைவனின் சோதனை சுந்தரனின் பக்தியை உலகிற்கு உணர்த்த சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார். ஒரு நாள் நள்ளிரவில் பயங்கரமான மழையும் காற்றும் வீசியது. சுந்தரன் தங்கியிருந்த சிறிய குடில் மழையில் நனைந்து ஒழுகியது. அவரிடம் உண்பதற்கு கொஞ்சம் மாவு மட்டுமே இருந்தது. அப்போது வாசலில் ஒரு முதியவர் நனைந்தபடி வந்து நின்றார். பசிக்கிறது, ஏதாவது உணவு கிடைக்குமா என்று கேட்டார். சுந்தரன் சற்றும் யோசிக்காமல் தனக்காக வைத்திருந்த அந்த சொற்ப உணவை அந்த முதியவருக்கு கொடுத்தார். ஆனால் அந்த முதியவர் அத்துடன் நிறுத்தவில்லை. உன் வீட்டில் உள்ள அந்த சிறிய சிவலிங்கத்தை எனக்கு கொடுப்பாயா? அதை பார்த்தால் எனக்கு பிடிவாதமாக ஆசையாக இருக்கிறது என்றார். சுந்தரனின் தர்ம சங்கடம் சுந்தரனுக்கு தூக்கி வாரி போட்டது. உயிராக நேசிக்கும் லிங்கத்தை எப்படி கொடுப்பது? ஆனால் அடியார் உருவில் வருவது சிவனே என்ற ஆழ்ந்த நம்பிக்கை அவருக்கு இருந்தது. கண்ணீருடன் அந்த லிங்கத்தை முதியவரிடம் கொடுத்தார். அந்த முதியவர் லிங்கத்தை பெற்றுக்கொண்டு ஆற்றோரம் சென்றார். திடீரென பலத்த காற்று வீச கை தவறி அந்த லிங்கம் ஓடும் கங்கை நதியில் விழுந்துவிட்டது. சுந்தரன் அதிர்ச்சியில் உறைந்தார். ஐயோ, என் பெருமானை ஆற்றில் தொலைத்து விட்டேனே என்று கதறியபடி அந்த நள்ளிரவு மழையில் கொட்டும் ஆற்றில் குதித்தார். அவருக்கு நீச்சல் தெரியாது. ஆனால் லிங்கத்தை மீட்காமல் உயிர் வாழ விரும்பவில்லை. சிவபெருமானின் பேரருள் ஆற்றின் ஆழத்திற்கு சென்ற சுந்தரன் ஒரு கட்டத்தில் மூச்சு திணறி மயக்கமடைந்தார். அப்போது திடீரென ஒரு பிரகாசமான ஒளி தெரிந்தது. கங்கை ஆறு இரண்டாக பிளக்க அங்கே ரிஷப வாகனத்தில் பார்வதி சமேதராக சிவபெருமான் காட்சியளித்தார். சுந்தரா, எதை கொடுத்தால் என்னிடம் சேரலாம் என்று நினைத்தாயோ அதையே நீ கொடுத்தாய். உனது பசி, உனது உடைமை, இறுதியில் உனது உயிர் என அனைத்தையும் எனக்காக துணிந்து அர்ப்பணித்தாய். உன்னை போன்ற பக்தர்களுக்கு நான் என்றும் கடமைப்பட்டவன். சிவபெருமான் அவருக்கு அழியாத செல்வத்தையும் இறுதியில் முக்தியையும் வழங்கி மறைந்தார். மறுநாள் காலை சுந்தரன் கண் விழித்து பார்த்தபோது அவர் தனது குடிலில் இருந்தார். ஆனால் கையில் அவர் கொடுத்த அந்த சிறிய லிங்கம் மீண்டும் வந்திருந்தது. இறைவன் நமக்கு பிடித்தமானவற்றை சோதனையாக கேட்பார். ஆனால் நாம் எதை கொடுக்கிறோமோ